அனைவருக்கும் வணக்கம். நேற்று பெரிய ஒரு துயர சம்பவம் நம்ம இந்த பகுதியில் நடந்திருக்கு. பள்ளி ஆசிரியரை ஒரு கஞ்சா போதையில் ஒருத்தர் கொலை பண்ணதெல்லாம் அந்த பகுதியில் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி வளாகத்தில் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு முன்னாள் இராணுவத்தினரையோ எல்லாரையும் ஒரு பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ளுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் கல்வித்துறையில் பல்வேறு பண்ணுறாங்களே ஒழிய எந்த ஒரு ஸ்கூலுக்கு வாசலில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு வாட்ச்மேன் போடலாம். இப்போ தனியார் பள்ளிகள்லாம் வாட்ச்மேன் போடுறாங்க. அதுமாதிரிலாம் இல்லாதனால தான் இதுமாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நம்முடைய கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாத்தையும் நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் முதல்ல வாட்ச்மேனை போடுங்க. நல்ல முன்னாள் இராணுவத்தினர்கள்லாம் பண்ணுங்க. இல்லாட்டி நாங்களாம் ஃப்ரீயாக கூட சேவை செய்கிறோம், எங்களை வாட்ச்மேனாக போடுங்க. இன்றைக்கி கல்வி என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கி ஆசிரியர் என்பது மாதா பிதா குரு தெய்வத்துக்கு சமமாக இருக்கின்ற இந்த பகுதியில் ஒரு பெண் ஆசிரியரை ஒரு படுபயங்கரமாக பள்ளி அறையிலே சென்று இன்றைக்கு ரவுடிகள் கொலை செய்ய அளவுக்கு துணிச்சல் என்ன இருக்குன்னா, இன்றைக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை செஞ்சாங்க, 3 பேரை என்கவுண்டர் போட்டாங்க. இதுமாதிரி பெண்கள் பாலியல் வன்முறையில் கொலை செய்யப்படும் போதோ, இதுமாதிரி ரவுடிகள் கொலை செய்யப்படும் போதோ அவங்களெல்லாம் சரியாக தண்டிக்கிறதில்ல. ஏதோ காதல் விவகாரம் என்று இதை விட்டு விடாமல் இது போன்ற நபர்களை உடனடியாக எப்படி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சவங்களை என்கவுண்டர் போட்டாங்களோ, எப்படி அரசியல்வாதிகள் கொலை செஞ்சவங்களாம் என்கவுண்டர் போகிறாங்களோ, அதுமாதிரி இந்த மதன் குமார் என்ற குற்றவாளியை கூட இந்த அரசாங்கம் என்கவுண்டரில் போடணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடணும். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்ட விட்டால் குற்றவாளிகளை அவங்க நிச்சயமாக தண்டிப்பாங்க. தமிழக அரசு கூட இந்த பிரச்சனையை ஏதோ காதல் விவகாரம் என்று விடாமல் உடனடியாக அந்த குற்றவாளியை என்கவுண்டர் போடுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிடணும். அப்போ தான் இந்த பெண்ணுடைய ஆத்மா கூட சாந்தி அடையும். ஆகவே நாம் இந்த காணொலி மூலயமா என்ன சொல்கிறோன்னா, இந்த பாருங்கள், எந்த வித பாதுகாப்போ எந்த வித சிசிடிவி எல்லாமே இந்த அரசாங்கம் இருக்காங்க. ஒரு பிரச்சனைகள் நடந்த பிறகு இங்கே பாதுகாப்பு போடுறத விட இந்த பள்ளிக்கு நிரந்தர இந்த பள்ளி மட்டுமில்லை, பட்டுக்கோட்டையில் இருக்க பெண்கள் பள்ளியில் கூட பார்த்தீங்கன்னா வாசல்லே கடைகள், ஆக்கிரமிப்பு, இது மாதிரி 4 பேர் கூடுறது, இது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. இது ஒரு பள்ளிக்கூடம் என்பது இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு கோயில் போன்ற ஒரு இடம். அந்த இடத்துல பாதுகாப்பு நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு அப்புறமாவது அரசாங்கம் ஏதோ இந்த வழக்கை மட்டும் கருத்தில் கொண்டு விடாமல் எல்லா பள்ளிகளுக்குமே வாசலில் ஒரு பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளணும். அதுக்கு நிதி இல்லாட்டி கூட நிறைய சமூக ஆர்வலர்கள்